வெல்கம் டு ஓகே பூமர் சேனல். புதுசா ரெக்கார்ட் பண்ற மாதிரியே நாங்க நடிப்போம். ஆக்சுவலி இது போன வீடியோ ரெக்கார்ட் பண்ணதான் சட்டையை மாத்திட்டோம் வினோத். ஒரே வீடியோ நினைச்சுக்கோங்கடா. என்னடா பண்ற டான்ஸ் கட்சி சேர் அந்த ஸ்டெப் போட்டுட்டு இருக்கோம். அதுக்கு அக்குள் கட்டினாதான்டா வியூஸ் போகும். சும்மா கட்டினா போவாதரா. என்னோட பார்ட் ஆஃப் த இன்னொரு ஒன்மோ நான் கக்கணும்னு இருந்தேன். மெயினா இந்த ஃபிட்னஸ் இன்ஃபுளுசர்னு ஒருத்தனுங்க இருக்கானுங்க. ஒரு சிலர் உண்மையாலுமே சூப்பர் இன்ஃபர்மேட்டிவா நிறைய விஷயம் நல்லதா சொல்றானுங்க. நான் அதையும் ஒத்துக்கிறேன். பட் சிலர் இருக்கானுங்க ஃபிட்னஸ் இன்ஃபுளுசர். எப்படின்னா இவனுங்களுக்கு ஃபுல் டைம் ஜாபே ஃபிட்னஸ் தான். அந்த கல்ச்சரை வந்து எல்லாத்துக்கும் திணிச்சிட்டு இருப்பானுங்க. எப்படி சொல்லுவானா, ஒருத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் பிரியாணி சாப்பிட போறேன்னு என் கடைக்கு நேரா கிச்சன் ஸ்கேல் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு பிரியாணி கடைக்கு போயிடுவாராம். அங்க போய் மெஷர் பண்ணி எத்தனை கிராம்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து பிரியாணி சாப்பிட்டு வரோம். நீங்க குடும்பத்தோட ஊட்டிக்கு போறீங்கன்னு வைங்களேன், அங்க போயிட்டு மேகி சாப்பிடுவோம்ல, அந்த மேகி சாப்பிட்டா கூட பாதி மேகி எடுத்து இங்க கொடுத்துருவோம். ஒருத்தன் வந்து இந்தியாவில் இருக்க மேஜர் பிரச்சனையே வந்து ஒபிசிட்டி நிறைய இருக்கு, ஹார்ட் பிரச்சனை நிறைய இருக்கு. ஏன்னா வந்து கிளீன் ஈட்டிங் கிடையாது, ஃபிட்னஸ் பக்கம் யாருமே பிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது, எல்லாமே வந்து செடன்டரி லைஃப் ஸ்டைலுக்கு வந்துட்டாங்க. இவனுக்கு வந்து இப்போ சப்போஸ் அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு நைட்டு ஒரு 10 hours ஜாப் போறவர் ஒரு ஃபிட்னஸ் குள்ள வர முடியும்னா அவர் வந்து பேபி ஸ்டெப்ஸ் தான் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஏதாவது சின்னதா வாக்கிங் போகலாம், ஏதோ கொஞ்சமா குறைக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம். பட் இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா, அவனுங்களாம் கில்ட் பண்ணுவானுங்க. ஃபிட்னஸ்ங்கிறதே இந்த மாதிரி தான். நீ பிரியாணி கூட போனீங்கன்னா இவ்வளவுதான் சாப்பிடணும், நீ ஒரு ஊட்டியோட குடும்பத்தோட குழந்தை குட்டியோட போறனா அங்க கூட மேகி இப்படி தொட்டுப்பா கூட. அவனை எப்படின்னா வந்து எட்டி பார்த்துட்டு ஓ இதுதான் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஓடுற வேலையை அவனுங்க பாக்குறானுங்க. இது மெயினா இது இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப வெல்த்தியா ஓரளவுக்கு வெல்த்தியா இருக்கிற பீப்புள்னாலதான் அவங்களோட இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியும். இப்போ டே டு டே ஜாப்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோவேன், அவங்க இதெல்லாம் பண்ண முடியுமா? புரியுதா? இதெல்லாம் ஏன்னா அவன் எல்லா நாளும் அவன் ஃப்ரீயா இருப்பான்னு சொல்ல முடியாது. டைம் என்ன வேணா அவனுக்கு சேஞ்ச் ஆகும், போலாம் வரலாம், டிராபிக் இருக்கும், இல்ல அவன் வேற ஏதாவது பர்சனல் இஷ்யூ இருக்கும். சோ அவன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது. புரோட்டீன் இஷ்யூ இருக்குமா? நான் இல்லன்னா சொல்லல. இல்லனா ஒருத்தன் என்ன சொல்றான், ஒரு டாக்டர் என்ன சொல்றாரு, வடை வந்து மாசத்துக்கு ஒரு வடை தான் சாப்பிடணுமா, ஒருத்தர் முட்டைக்கோசை டன் கணக்குல சாப்பிடுங்கிறான். ஒரு 9 to 5 போறவங்க ஒரு டீசென்ட் ஹெல்த்துக்கு தான் வரும்னு நினைப்போம். உங்கள மாதிரி ஸ்டேஜ் ஏறி அவன் வந்து பாடி பில்டிங் காம்படிஷன்ல ஜெயிக்க போறது கிடையாது. இல்ல உங்கள மாதிரி ஃபுல் டைமா ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சிங் பண்ணி இதை வந்து இவ்வளோண்டு ஃபேட் தான் என் உடம்புல இருக்கு அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ண போறது கிடையாது. அவங்களுக்கு தேவை ஒரு பேபி ஸ்டெப் தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேவை. ஏன்னா செடன்டரி லைஃப் ஸ்டைல்ல இருக்காங்க, அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கு, மணி ப்ரெஷர் இருக்கு. உங்களை மாதிரி வந்து பணக்காரங்க கிடையாது, வீடியோ போட்டா காசு வர போறது கிடையாது. அவங்களுக்கு வேலைக்கு போயாகணும், இஎம்ஐ இருக்கு, பொண்டாட்டி பிரச்சனை இருக்கு, புருஷன் பிரச்சனை இருக்கு, குழந்தைங்க பிரச்சனை இருக்கு, ஸ்கூல் தேடணும், அட்மிஷன் போடணும், அதுக்கான கம்ப்யூட் பார்க்கணும். இது எல்லாமே பார்த்துட்டு அவனால ஃபிட்னஸ்க்கு பேர் மினிமம் ஏதோ ஒன்று பண்ணலாங்கிற ஐடியாவை இவனுக்கு என்னைக்குமே தரமாட்டாங்க. இவனுக்கு பேசுறதே எப்படி பேசுவானுங்கன்னா, அவன் பார்த்துட்டு ஃபிட்னஸ்னா ரொம்ப கஷ்டம், ஃபிட்னஸ்னாலே நம்ம அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு டெடிகேஷன், அப்படியே உயிரை நீ புளிஞ்சு எடுத்தா உன்னால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பின்பத்துல கொண்டு போறானுங்க. எதுக்காகனா அப்பதான் எவனும் வரமாட்டான், நம்ம மட்டும் ஃபிட்டா தெரியலாம், கூட்டத்துல நம்ம தான் ஒல்லியா தெரியும். அவனும் இப்ப ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்னுமே எண்ட் ஆஃப் தி டே பாத்தீங்கன்னா அவனுங்க வந்துட்டு ஒரு வீடியோ போடணும், நான் ஃபேமஸ் ஆகணுங்கும் போது அவங்க ஏதோ ஒரு கண்டென்ட் எடுக்கிறானுங்க. இப்ப ஜிம்முக்கு போறோமோ அது ஒரு கண்டென்ட்டா போடுவோம், நான் வீட்டுல ஃபுட்டு செய்யறேன்னா அது ஒரு கண்டென்ட். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே நீ வந்துட்டு எத்தனையோ பேருக்கு யாரையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இங்க வந்துட்டு எல்லாருமே ஜிம் போய் ஃபிட்னஸ் ஆக போறது இல்ல. ஆனா நீ வந்துட்டு ஒரு ஃபேமஸ் ஆகி வித்தியாசமா ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்றானுங்க. அந்த ஃபுட்டை இவனுங்களே சாப்பிட மாட்டாங்க. அவனுக்கு சமைக்கிற ஃபுட்டு நான் சத்தியமா சொல்றேன், நான் எழுதி சொல்றேன், எந்த ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சரும் 3 வேளை அந்த ஃபுட்டை சத்தியமா சாப்பிட மாட்டான். ஆனா உங்ககிட்ட போற அவன் தனியா எல்லாமே சாப்பிட்டுட்டு தான் இருப்பான். ஆனா தனியா உங்ககிட்ட வந்து புளுத்துவானுங்க. என்ன சொல்றேன், இப்போண்டு கிண்ணத்துல சாப்பிடணுமானுங்க, அதெல்லாம் வயிற்றுக்கு பத்தாதுடா. அதாவது எங்க போற நீ இது பண்ணி உடம்பு வலிக்கும், ஆனா நான் வேலைக்கு போயிட்டு வந்தே என் உடம்பெல்லாம் வலிக்குண்டா. சரியா? ஆமா வினோத், இப்ப சென்னையில 2 மணி நேரம் பைக் ஓட்டிட்டு நீ காலையில ஒர்க் போயிட்டு ஈவினிங் 7 மணிக்கு 8 மணிக்கு வீட்டுக்கு வந்து நீ இதுக்கு மேல ஜிம் போனா எப்படா? ஏண்டா இது கிண்ணத்துல அவன் பொண்டாட்டி கிண்ணத்துல இத்துக்குள்ளோண்டு முட்டைகோஸ் கொடுத்தா கழுத்தை கடிச்சு வச்சு. இதை தாண்டி எனக்கு என்னன்னா, இவனுக்கு இந்த டயட் எல்லாம் செய்யும் போது காலையில பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பரேஷனு, லஞ்சுக்கு மீல், நைட் டின்னர், இந்த ப்ரிப்பரேஷன்ல பண்றதுக்கு எங்க டைம் இருக்கு? உனக்கு யாரா செஞ்சு கொடுப்பா? முதல்ல ஃபுல் டைம் வேலையே உங்களுக்கு ஃபிட்னஸ், புரியுதுங்களா? வீடியோ எடுக்கிறது, இந்த இது போடுறது மட்டும் தான், vlog போடுறது மட்டும் தான். அது மட்டும் பண்றோம் அப்படினா அந்த ஃபிட்னஸ் வீடியோ போறான் பாத்தியா, அவனுக்கு எல்லாரும் நான் 99% சொல்றேன், அத மட்டும் அவனுக்கு சாப்பிடவே மாட்டாங்கடா. மத்ததும் கண்டிப்பா சாப்பிடுவானுங்க.
இவனுக்கு சொல்றான்ல, நான் வந்து இன்னைக்கு வந்து வெறும் முட்டைக்கோஸ் வச்சு பண்ணேன், இன்னைக்கு வந்து வெறும் கேரட்டை சாப்பிட்டேன். சத்தியமா அது வீடியோக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் அவனும் ஒரு சீட், அவனும் வந்து எப்படி எப்படிலாம் வேற வேற ஃபுட்டு சாப்பிடணும் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருப்பானுங்க. ஆனா ப்ரொமோட் பண்றது என்னன்னா, நான் தான் புளுத்தி, நான் ஃபிட்னஸ்க்காக இவ்வளோலாம் பண்றேன், உன்னால முடிஞ்சா பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அவனுக்கு பேசுறது பார்த்தா இருக்கு. பேசிக்கலி நீ ஃபிட்னஸ் வரணும்னா ஒரு நார்மலான பர்சன்னா நீ கொஞ்சமா வாக்கிங் போட ஆரம்பிச்சனாலே அது ஒரு ஃபிட்னஸ் தான். கொஞ்சமா கண்டிப்பா. போர்ஷன் நீ 5 தோசை சாப்பிட்ற இடத்துல ஒரு 3 தோசை 3.5 தோசை சாப்பிட ஆரம்பிச்சனாலே ஃபிட்னஸ் தான். அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள வந்துட்டேன்னு அர்த்தம். அது வந்து ஒரு கிராஜுவல் ப்ராசஸ். ஃபிட்னஸ்ங்கிறது இவனுக்கு என்னன்னா லெவல் 1க்கானது என்னைக்குமே 0 to 1க்கான இதே சொல்ல மாட்டானுங்க. லெவல் 0ல இருந்து லெவல் 1க்கான போறத பத்தி. ஏன்னா 90 சுத்தி பாரு, உலகத்தை சுத்தி பாரு. எவன் ஜிம்மு போயிட்டு இப்போ வந்து பாடி பில்டிங் ஏறணும்னு எத்தனை பேர் இருக்காங்க? கிடையாது. இல்ல பெர்ஃபெக்ட் ஷேப் வரணும்னு கிடையாது. எவ்ரிபடி மொத்த வீடியோவும் 2 to 3% பீப்புள் தான். ஏன்னா கொஞ்சம் வெல்த்தியா இருப்பாங்க, அவங்களோட ஒர்க் அந்த மாதிரி இருக்கும். மிச்ச பீப்புளுக்கு என்ன ரெக்யர்மெண்ட்? ஹெல்த்தியா இருக்கும். அந்த ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு ஸ்மால் மைனர் சேஞ்சஸ் தான். அந்த லெவல் 10ல இருக்க லைஃப் ஸ்டைலை வந்து இவனுக்கு மேல திணிக்கிறாங்க. லெவல் 0 to 1 என்ன? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீ வந்து மாசத்துக்கு ஒரு ஓட தான் சாப்பிடணும். நான் சத்தியமா நீங்களே சொல்லுங்க, ஒரு வெயிங் ஸ்கேல் எடுத்துட்டு போய் நான் ஹோட்டல்ல 10 பேர் 4 பசங்களோட போறேன். நான் வெயிங் ஸ்கேல் எடுத்து நான் எதுக்குடா புளுத்துறேன்னு தானே கேட்பாங்க. நீ ஓவரா புளுத்தாதான் தானே சொல்லுவேன். சரி ஏதோ நீ கம்மியா சாப்பிட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லலாம். வெயிங் ஸ்கேல் எடுத்து நான் வந்து பிரியாணி அங்கதான் மெஷர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஒரு நாள் ஒரு பிரியாணி தான் சாப்பிட்டு போட்டுமே, ஒரு நாள் குடும்பத்தோட போய் மேகி சாப்பிட்டா சாப்பிட்டு போட்டுமே, என்ன கெட்டு போச்சு, அடுத்த நாள் நைட் டின்னர் மேபி அவன் கொஞ்சம் குறைச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி அவனுக்கு என்னைக்குமே அட்வைஸே பண்ண மாட்டேன். என்னோட ஆசையுமே வந்து எல்லாருமே ஸ்டார்ட் ஈட்டிங் கிளீனா சாப்பிட ஆரம்பிக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும், மசில் வெயிட் லிஃப்டிங் பண்ணணும், வாக்கிங் போகணும், இதெல்லாமே பண்ணும் தான். பட் இவனுங்க சொல்ற அந்த மீட்டர் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்கிறது என்னோட பிரச்சனை. அதாவது அன்அச்சீவபிள் லைஃப் ஸ்டைல் வந்து அவனுக்கு ப்ரொமோட் பண்றாங்க, விச் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் அ நார்மல் பர்சன். வெரி ஒரு ஜென்ரல் பப்ளிக்கு ஃபிட் ஆகாதத இவனுக்கு ப்ரொமோட் பண்ணி பயம் கொடுத்துறானுங்க. ஆக்சுவலி பீப்புள் வில் கம் இன் டு ஃபிட்னஸ் வந்து இவனுனால குறையுது. சரி போகலாம், ஜிம் போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இல்ல அதுக்கெல்லாம் இவ்வளவு சாப்பிடணும், அதுக்கெல்லாம் இவ்வளவு இன்னைக்கு இதுக்கு மேல நீ வாழ்க்கையில பிரியாணியே சாப்பிட முடியாது, மேகி சாப்பிட்டாலும் பாய் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றப்ப நீ வெறும் முட்டைக்கோசு காய்கறி மட்டும் தான் சாப்பிட்டு இருக்க. அப்படி கிடையாது. மைனர் சேஞ்சஸ் கேன் ஆல்வேஸ் ஹெல்ப். மைனர் சேஞ்சஸ் ஆன் அ லாங்கர் பீரியட். நீ ஒரு வருஷம் 2 வருஷத்துல இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாலே இட் வில் பி ஈஸியர். இந்த ஜிம் ஃப்ரீக்ஸ்ல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஜிம் வந்து ஒரு அடிக்டா இருக்கும், புரியுதுங்களா? அதனால அவங்களுக்கு எப்படின்னா சிலர் எப்படின்னா ஜிம் போனாதான் அவங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷனு. பட் அது வந்து எல்லாத்துக்கும் இருக்காது. நீ அவன் 1% 2% பீப்புள் தான் இருக்காங்க. மற்றவங்கலாம் இப்போ நானுமே 2-3 வருஷமா ஜிம் போறேன், ஆன் அண்ட் ஆஃப் போவேன். பட் இப்போ வரைக்குமே ஜிம் போகாம இருக்கிறது தான் நான் காரணம் தேடிட்டு இருப்பேன். இது வரைக்கும் நான் ஒரு நாள் கூட ஜிம் என்ஜாய் பண்ணதே கிடையாது. இருந்தாலும் ஹெல்த்துக்காக போவேன். நான் ஐ ஹேட் எவ்ரி மினிட் இன் ஜிம், அது உண்மைதான். பட் ஸ்டில் ஐ டூ இட் ஃபார் மை ஹெல்த். பட் இவனுங்கெல்லாம் வந்து என்ன நினைக்கிறானுங்கன்னா, இந்த மாதிரி கேரக்டர்லாம் நம்மளுக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க. அவன் நீ உன்னோட மைண்ட் செட்டு எனக்கு ஃபிட்டின் ஆகாது, நீ வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ற ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது என்னால பண்ண முடியாது. 1 மணி நேரம் பண்றதே என்னால பண்ண முடியாது, அவ்வளவு டைம் கிடையாது. ஸோ அதை வந்து அவனுக்கு கேஷுவலா ஸ்கிப் பண்ணி போயிடுறானுங்க. அவங்களுக்கு அது ஈஸியா இருக்கிறதுனால கேஷுவலா ஸ்கிப் பண்ணி இதெல்லாம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் டயட்லயே ஆகட்டும், அவனுங்க சொல்ற நியூட்ரிஷனோ அந்த ஃபுட்ஸோ நம்மளோட ரெகுலர் லைஃப்ல நம்மளால அடாப்ட் பண்ணிக்க முடியாது. நம்ம காலையில நம்மளோட லைஃப் ஸ்டைல செட் ஆகாத ஒரு ஃபுட் நம்ம வந்துட்டு நமக்கு தனியாலாம் பண்ண முடியாது. ஒரு ஃபேமிலியா இருக்குன்னு வச்சுக்குவேன், ஃபேமிலிக்கு டோட்டலா சமைப்பாங்க, அதுல ஏதோ தான் நம்ம சாப்பிட போறோம். நம்ம அவங்கள மாதிரி மெயினா இந்த டயட் வந்துட்டு இந்த 3 வேலையும் அவனுக்கு தனியா செஞ்சு வீடியோ போடுவானுங்களே, அதெல்லாம் செய்யறதுக்கு ஏது டைம் இருக்குன்னே தெரியல டெய்லி அந்த ஒர்க் லைஃப்ல. அது வந்து நீ ஃபுல் டைம் நீ செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணி இத சமைச்சு சாப்பிட்டு தூங்கிடுவேன், அவன் கிளம்பி ஆபீஸ். அவ்வளவுதான். இது நீ செஞ்சு பாத்தீங்கன்னாவே ஒரு நாள் ஃபுல்லா உனக்கு டைம். காலையில எழுந்திருச்சு ஒரு 1 hour பிரேக்ஃபாஸ்ட், ஜிம் போயிட்டு வந்துட்டு அதுக்கு மேல திடீர்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோ 11 o'clock வந்துட்டு ஸ்நாக்ஸ் டைம், அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது நீ லஞ்சுக்கு செஞ்சுட்டு சாப்பிட்டு தூங்கி எழுந்திருச்சு ஈவினிங் ஜிம் போயிடுறானுங்க. நைட் வந்து டின்னர் முடிச்சுட்டு நீ மறுபடியும் தூங்கிடுற. இவனுக்கு டார்கெட் ஆடியன்ஸே ஒரு 2-3 பேர், 1%, 2% ஆஃப் பீப்புள். அவனுங்களை சுத்தியே வீடியோ போட்டு மிச்ச 98% ஃபிட்னஸ் குள்ள வர விடாம இவனுக்கு தான் தடுக்கிறானுங்க. இன்னொருத்த நான் ரொம்ப இருக்கலே ரொம்ப ஒஸ்டா நான் பாக்குறது என்ன, இன்னொரு ட்ரெயினர், நான் பேர் தெரியல, நான் இன்ஸ்டாகிராம்ல பாக்குறேன், ஜிம்முக்கு வரவங்கள ஒர்க் அவுட் புஷ் பண்றதுக்கு பெல்ட் எடுத்து அடிக்கிறான். கவுண்ட் கம்மியா தள்ளுன்னு பெல்ட்ல அடிக்கிறான். இவன் என்ன மாதிரி கல்ச்சர் ஜிம்மு ப்ரோமோட் பண்றான்னு எனக்கு புரியல. ஜிம்மு நடத்துறானா பிடிஎஸ்எம் பண்றான். அவன் வந்து 1 year ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருப்பான். இவன் டெய்லி வரானேன்னு சொல்லிட்டு வெளுத்தான்னு வச்சுக்க, அடுத்த நாள் இருந்து வரல. இது நிறைய அதான் இந்த டாபிக் நான் சொல்றேன். இப்ப ஒரு 35 வயசு அங்கிள், டயபெட்டிஸ் இருக்கு, சரி நான் ஜிம் போலாம் அப்படின்னு நினைக்கிறவரு, இவன் இப்படி ஒரு கல்ச்சரை காமிச்சானா எப்படி ஜிம்குள்ள வருவாங்க யாரா இருந்தாலும்?
நீ வந்து பாடி பில்டிங், இந்த ஸ்டேஜ் ஏறது, கப் அடிக்கிறது, இதை பத்தியே தான் ஜிம் இன்ஃபுளுசர்ஸ் எல்லாருமே இதான் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வந்து ஒரு காமன் பப்ளிக்கே நீ அட்ரஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் அவன் ஜிம் கல்ச்சர்ல அப்படி கிடையவே கிடையாது. ஜிம் வந்து ரொம்ப நல்ல கல்ச்சர். நீ ஒரு குண்டானவர் போனார்னா கூட யாரும் பார்த்து யாக்காரமா சிரிக்க மாட்டாங்க. எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் பார்த்த ஜிம் வரைக்கும் ஜிம்ல வந்து ஒரு அழகான கல்ச்சர் இருக்கும். எப்படின்னா ஒருத்தர் முடியாத தப்பா போட கூட ஒருத்தர் வந்து சங்கடப்படாத மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்புறம் ஒண்ணு இல்ல, இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணிக்குவானுங்க ஜிம்ல. ஆனா இந்த இன்ஃபுளுசர்ஸ் பண்ற கல்ச்சர் வந்து ரொம்ப மோசம். பெல்ட் எடுத்து அடிக்கிறான் ப்ரோ. இன்ஜுரி ஆயிட்டு நீ வந்துட்டு நாளைக்கு மறுபடியும் நீ ஜிம்ல ட்ரெயின் தான் பண்ண போற. இன்ஜுரி ஆன அவன் மறுபடியும் நாளைக்கு ஒர்க் போகணுமே. ஒர்க் போகணும், வீட்டுல போடுற அதே ஃபுட்டு தான். நீங்க சொல்ற மாதிரி டைட் எடுத்துக்க முடியாது. காலையில எழுந்திரிச்சு வேலைக்கு போகணும். பேசிக்கா என்னன்னா ரொம்ப டாக்ஸிக்கா காட்டுறாங்க. அது வந்து ரொம்ப பயங்கர கஷ்டமான வேலை. இது வந்து நீ பண்ணணும்னா இவ்வளவு டெடிகேஷன் இருக்கணும். ஒரு அன்ரியலான விஷயத்த காட்டுறதுனால யாருமே உள்ள வரது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிப்பா. ஒரு பேசிக்கா கட்டதில்லை. இப்போ எனக்கு கூட ஜிம் போகணும்னு ஆசை இருக்கலாம், ஃபிட்டா இருக்கலாம்னு நினைக்கலாம். ஆனா இவ்வளவு நேரம் நல்லா பண்ண முடியாது. இவ்வளவு ஹெல்த்தி இந்த ஃபுட் தான் ஹெல்த்தின்னு சொல்றாங்க பத்தியா, அந்த மாதிரிலாம் நல்லா எடுத்துக்க முடியும். ஆனா ஒரு சில இன்ஃபுளுசர் பார்த்திருக்கேன், ரீசனபிளான கண்டென்ட் வந்து போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில இன்ஃபுளுன்ஸும் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் மேஜரா இந்த மாதிரி டாக்ஸிக்கான பீப்புள், முட்டைகோசையே சாப்பிட்டு வாழுங்க, கேரட்டே சாப்பிட்டு வாழுங்க, சிக்கனை மட்டுமே வேவிச்சு வாழுங்க, பயம் கொடுத்துறது நிறுத்துங்க. ஏதோ ஒரு ஃபிட்னஸ் இன்ஃபுளுசரு, டயட்டிஷியன் இது சாப்பிடக்கூடாதுன்னு ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃபுட்டை சொல்றேன்னா அவன் வந்து ஒரு வர்ஸ்ட் பர்சன். இது சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு ஃபுட்டே கிடையாது. எல்லா ஃபுட்டும் சாப்பிடலாம். நீ போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணி நீ சாப்பிட்றனா சாப்பிடலாம், தப்பே கிடையாது. அதுதான் உண்மை. நீ ஸ்வீட்டும் சாப்பிடலாம், ஃப்ரைட் ஐட்டம்ஸும் சாப்பிடலாம், எல்லாமே வித்தின் அ லிமிட். அதையும் நீ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் குறைச்சிக்கிட்டே வரலாம். எடுத்தோடனே நான் வந்து நீ வந்து திணை அரிசி போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நார்மலா சாப்பிட்றது வந்து திணை அரிசி, சர்க்கரையை தூக்கிட்டு நாட்டு சர்க்கரை. எடுத்தோடனே ஒரு நார்மலான பர்சன் அந்த எக்ஸ்ட்ரீமான ஃபுட்டு லைஃப் ஸ்டைல போனானா ஒரு வாரத்துல கிவ் அப் பண்ணிடுவோம். யூ கான்ட் டூ இட். புரியுதா? நீ ஒரு மோட்டிவேஷன்ல பார்த்துட்டு சூர்யா சிக்ஸ் பேக்ஸை பார்த்துட்டு இவர் தளபதி ஃபிட்னஸை பார்த்துட்டு நீ வரலான்னு வந்துருவ. பட் இட்ஸ் நாட் சஸ்டைனபிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது சஸ்டைனபிள் கிடையாது. அது வந்து லெவல் 10. நீ எடுத்தோடனே லெவல் 10 கேம் வீடியோ கேம்ல போய் பழகாம புது கேம் போய் லெவல் 10ல ஆடக்கூடாது. லெவல் 1ல இருந்து தான் போய் ஆடணும். இதை பத்தி நிறைய வந்து அவேர்னஸ் கிடையாது. ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் எல்லாமே லைக் அந்த ஒரு நீ வந்துட்டு ஒரு வியூக்கு ஒரு ஃபேன்ஸிக்காக எல்லாமே ஷார்ட்ஸ்ல போடுறானுங்க. எல்லாமே யூடியூப் ஷார்ட்ஸ் ஆகட்டும், இல்ல இன்ஸ்டா ரீல்ஸ் ஆகட்டும், அதுல அந்த ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ள உன்னை எப்படி அட்ராக்ட் பண்ணி லைக் வாங்கலாங்கிறது தான் உங்களோட ஃபர்ஸ்ட் கோல். நீ ஈவினிங் ஃபுட்டை 7 மணிக்கே முடிச்சிடணுமானுங்க. 7 மணிக்கு நான் ஆபீஸ்ல கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது நான் என்னண்டா லஞ்ச் டின்னர் சாப்பிடுவேன். அப்படியே சென்டர் ஸ்டாண்ட போட்டு சாப்பிடுறா, காலையில கட்டி எடுத்துட்டு போயிரு. பொழப்பு கிடையாது, அது மட்டும் தான் பொழப்பு. அதையே இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்லாம் அவங்க அதுலயே மணி பார்த்துட்டானுங்கன்னா வச்சுக்கோங்க, அவனுங்க வேற ப்ரொஃபஷன் போக மாட்டேங்குதானு யூடியூப்ல போட்டு அதுல சம்பாதிச்சிடுறானுங்க. அப்ப என்னன்னா நீ ஹோல் டைம் என்னன்னா நீ ஃபிட்னஸ்குள்ள போற, இதுக்கு எப்படி ஃபுட் மேக் பண்றது, எப்படி எக்ஸசைஸ் பண்றது, நீ ஒரு நாள் ஃபுல்லா அதே தான் போடுற. அதான் உன் கண்டக்ட், அதான் லைஃப் ஸ்டைல நீ சேஞ்ச் பண்ணிக்கிற. நானும் போகணும்னா நாளையில இருந்து நானும் ஜிம் கண்டென்ட்டா எடுத்து போட்டு இந்த மாதிரி வீடியோ போட்டா மட்டும்தான் இன்னொரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள நான் வர முடியும். அதான் லைட்டா ஃபேமஸ் ஆயிட்டா இப்ப அவனுக்கு போற ஜிம்முக்கு அவங்க பே பண்றாங்களான்னு தெரியல. பண்ண மாட்டாங்க. பே பண்ண மாட்டாங்க. சிம்பிள் ஸ்டெப் 1 என்ன தெரியுமா சொல்லணும்? இவங்க சொல்ற லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும்னா ஜிம் ஃபீஸ் கட்டுறதோ, ஃபுட்டு வாங்குறதோ, டயட் சார்ட் வாங்குறதோ கிடையாது. ஃபர்ஸ்ட் பேப்பர் போட்டு வீட்டுல இரு. அது அப்பதான் நீ பண்ண முடியும். இன்னொன்னு சொல்லுவானுங்க, இல்ல நான் கூட தான் வேலைக்கு போறேன், அவங்க சொல்றதா நான் ஃபாலோ பண்றேன். நீ எக்ஸப்ஷன் எக்ஸாம்பிள் எடுத்துக்க முடியாது. ஒரு சிலர் வெகு சிலர்னால இதான் பண்ணிட முடியும். ரொம்ப அவனுக்கு அவனுக்கு மேபி டென்ஷன் இல்லாம இருக்கும், அவனால ஏதோ ஒருத்தனால பண்ண முடியும். கேன் யூ மேக் தட் ஹேப்பன் டு எவ்ரிஒன் அக்ராஸ் யுவர் கம்பெனி? அது பண்ண முடியாது. அவனுக்கு ஏத்த கண்டென்ட் பேசுங்கிறத என்னோட டிஸ்கஷன். காமெடியா இருக்குது என்ன தெரியுமா? எப்ப பார்த்தாலும் இவனுங்க வந்து ஜிம் ஃபுட்னு சொல்லி போடுவானுங்க. இந்த தோசையில பாத்தீங்கன்னா 48 கிராம் புரோட்டீன் இருக்கு, என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசியா வே புரோட்டீன் அதுல கலந்துரும். ஏன்டா அதை நான் வாயில போட்டு தோசையை சாப்பிடாம எனக்கு தெரியாதாடா? செக் அவுட் தி ரெசிபி பிலோ அப்படின்னு அதுல பார்த்தா 1 ஸ்கூப் வே புரோட்டீன். இதெல்லாம் நான் தனியாவே சாப்பிட்டேன். கடைசிக்கு நம்ம இந்த ஆப்லிக்ஸை குறைக்க முடியாது. குறைச்சிட்டா வச்சுக்குவேன், நானும் ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர். மாசத்துக்கு ஒரு டைம் தான் சில்லி சிக்கன் சாப்பிடணும். நானும் இப்ப திருப்பியும் ஒரு 2 மாசத்துல திருப்பியும் ஃபிட்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். நான் புதுசா என்ன தெரியுமா இருக்கேன்,
புதுசா சில்லி சிக்கன் வாங்கி மோந்து பார்த்துட்டு வச்சுட்டு வந்துடணும். இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணி உடம்பு நம்மளும் இவனுங்க ஒரு லெவல்ல புளுத்துறானுங்கன்னா நம்ம அதுக்கு மேல ஒரு புளுத்தணும்ல. பின்னாடியே வந்து இவர் மோந்து பாக்குறதுல ஆயில் உள்ள போயிருக்கும், அதுலயே கேலரிஸ் இருக்கு. இதெல்லாம் கண்டிப்பா உடம்பு குறைக்க முடியாது. நீங்க தள்ளி நின்று பாருங்க ஒரு சில்லி சிக்கன் கட்டுறது. என் ஜிம்ல ஈவினிங் போனீங்கன்னா சில்லி சிக்கன் வாசம் தான் அடிக்கும். ஆப்போசிட்ல தான் என் ஃபேவரட் சில்லி சிக்கன் கடை. ஆப்போசிட்ல எனக்கு வேற இதுதான் ஒரு பிரச்சனை ப்ரோ. ஒரு இடத்துல வாக்கிங் போயிட்டு இருந்தேன், சுத்தி ரவுண்ட் அடிச்சு வரணும். அந்த ரவுண்ட் முடியிற எண்ட்ல சுட சுட மானா சில்லி போட்டுட்டு இருப்பான். ஒரு மனுஷன் எப்படா ஒரு என்னடா பண்றது? ஒவ்வொரு ரவுண்ட் அடிக்கும் போது அது வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 1 hour நடக்கணும் ஒரு கால்குலேஷன் இருக்கும். கிட்டத்தட்ட 40 ரவுண்ட் அடிச்சாதான் அந்த 1 hour அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் கவர் ஆகும். மானா சில்லி வேற கும்முன்னு தூக்கும். சரி ஓகே. இவனுங்க வேற இவனுக்கு வீடியோ பார்த்துட்டு இன்னமேட்டு சில்லி சாப்பிட்டா சரி சில்லி சாப்பிட்டுருவோம், சரி ஜிம்முக்கு போய் நம்மகிட்ட எதுவும் யூஸ் ஆக போறது இல்ல, உங்க வீடியோ இனிமேட்டு சில்லி சாப்பிட்டா வெயிட் குறையாதுன்றாரு. சரி இனிமேட்டு சில்லியே சாப்பிட்டுவோம், வெயிட் குறைக்க வேணாம் அப்பயே அது முடியும். நிறைய பேர் இவனுங்க ஓவரா பண்றத பார்த்துட்டு நம்மளுக்கு எல்லாம் எங்கப்பா இது, சரி சில்லி பேசாம குண்டு நிம்மதியா 40 வயசுனாலும் நிம்மதியா இருந்துட்டு செத்துருவோம் அப்படிங்க. அவன் லைஃப் இன்சூரன்ஸ் போட்டு 2 சில்லி பாக்கெட்டா வாங்கி சாப்பிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கிறவே நான் சாப்பிட்டு செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காரு. அதான் இவனுக்கு இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் கல்ச்சர் தான் இவனுங்க ப்ரொமோட்டே பண்றானுங்க. அது மறக்காம டாக்டர் பால் மாணிக்கத்துக்கு டேக் பண்ணுங்க. ரொம்ப நேரமா மறைமுகமா பேர் சொல்லாம சொல்லிட்டு இருந்தேன். அதுல இந்த சரவணகுமார் அவர் இழுத்துருவாரு. ஒரு நாள் சரவணகுமார் நேர்ல வந்து கழுத்தை பிடிக்க போறான். என்னன்னா அவனுக்கு எல்லாமே இதுக்கு முன்னாடி குண்டா இருந்தவன். இந்த பால் மாணிக்கத்தோட ஸ்கிரிப்ட் எப்படி தெரியுமா? அந்த சரவணகுமார நக்கல் அடிக்கிறது தான். நீ தான் சரவணகுமாரா இருந்த, உன்னை வேணா நக்கல் அடிச்சுதான் உனக்கு எப்படி இருந்திருக்கும்? புரியுதா? நீ நக்கல் அடிச்சு ஒன்னும் வரப்போற கிடையாது. ஹெல்த்தியான கான்வர்சேஷனா இருக்கணும். நீ போடுறது எல்லாமே அந்த ஒரு நார்மலா ஒருத்தன் வடையை வச்சுட்டு அந்த வீடியோ பாக்குறேன் என்ன நினைப்பான் வந்து நீ காமிக்கலா சொல்ற, ஓகே ஃபிட்னஸ் எல்லாத்துக்கும் ரீச் ஆகணும்னு சொல்ற. பட் வந்து அது நீ வந்து ரொம்ப ஓவரா சொல்லக்கூடாது. இது நீ வாழ்றது, அதாவது நீ வாழ்றதுதான் ஒரு உன்னதமான வாழ்க்கை, மத்ததெல்லாம் கேவலமான வாழ்க்கை. என்னன்னா அந்த பேபி ஸ்டெப்ஸ் பத்தி அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. இவங்க சொல்ற மாதிரி ஃபேட் லாஸ் வந்து அவ்வளவு கஷ்டமான விஷயமே கிடையாது. இவனுக்கு பில்டப் பண்றது வந்து எதுக்குன்னா நீ பண்ணிருவியோங்கிற ஒரு பயத்துல நீ இன்ஃப்ளூயன்சர் ஆயிருவியோ. நிஜமா நீ அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற வரைக்கும் தான் வீடியோ பாப்பான். அது அவ்வளவு கஷ்டமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். அவனுக்கு தான் ஓவரா பில்டப் கொடுக்குறானுங்க. நீ சின்ன சின்ன ஸ்டெப்பு பண்ணினா அவன் சொல்றதா ஃபாலோ பண்ணா 3 மாசத்துல பண்ணலாம். அது நிரந்தரம் கிடையாது. சின்ன சின்ன ஸ்டெப்ஸா சின்ன சின்ன சேஞ்சஸ் உங்க லைஃப் ஸ்டைல்ல பண்ணீங்கன்னா ஃபிட்னஸ் உங்க லைஃப் ஸ்டைல் ஆகும். ஒரு 2 வருஷத்துல நீங்க ஆள் மாறிடுவீங்க. 2 வருஷத்துல ஆள் மாறிடுவீங்க. அதாவது இவனுக்கு கஷ்டம், நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். கன்சிஸ்டன்சி. இது ஒரே ஒரு வார்த்தை தான். நீங்க எது பண்ணாலும் சின்ன ஸ்டெப் பண்ணாலும் கன்சிஸ்டன்சி இஸ் தி கீ. அதை பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். தயவு செஞ்சு இந்த இவனுக்கு மேஜரா இந்த டாக்ஸிக்கா சொல்றவங்க தள்ளி விட்டுட்டு உங்களுக்கு தோன்றதை நீங்க சின்னதா பண்ணாதீங்க. சும்மா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு நடந்து கூட போங்க. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நடந்தாங்க. யூ ஹேவ் ஸ்டார்டட் ஃபிட்னஸ் ரொட்டீன். இதுதான்டா டெய்லி பண்ண முடியல. சரி வீக்லி 3 to 4 days பண்ணு. நீ பண்ணிட்டு வீக்லி 3-4 ஒரு நாள் பண்ணுங்க விட்டுட்டியா பரவாயில்ல. இன்னொரு ஃபெயிலியர் ஆகதான் செய்யும். ஃபிட்னஸ்ங்கிறது ஏதோ ஒரு மிஷன் கிடையாது, ஒரு கேம் கிடையாது. அன்னைக்கு ஆடி தோத்துட்டோம்னா திருப்பி முடிஞ்சுன்னு. இட்ஸ் அ ஜேர்னி. நீ எப்ப வேணா உட்காரலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம், திருப்பி நீ உடம்பு கூட ஏறலாம், திருப்பி நீ ஸ்டார்ட் பண்ணலாம். எனி டைம் வி கேன் ஸ்டார்ட். அதுதான் நாங்க வந்து இதுல சொல்ல வர மெசேஜ். சரி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம்.